இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம். இங்கே ஃப்ரெண்ட்லேயே உங்களுக்கு டிஃபனுக்கெல்லாம் ஷாப்ஸ் எல்லாம் வந்துருச்சு. வாங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு ஆரம்பிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இங்கே திருவண்ணாமலை பஸ் தான் ஏறிருக்கேன். இது எல்லாமே செஞ்சு போயிட்டு தான். டிக்கெட் ஃபேரில் பார்த்தீங்கன்னா 130. அதாவது கம்ஃபர்ட் லெவல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போது நீங்கள் பார்த்தது தான் செங்கல்பட்டு போகிறதுக்கு உண்டான வழி. ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம திருப்பூர் பைபாஸ் வந்து ரைட்டு கட் பண்ணியிருக்கோம். ஷோயோ இல்லை பிஸ்கெட் வாங்கியிருக்காரு கேமராமேன். நம்ம பிஸ்கெட் சாப்பிடலாம். ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு தான். இங்கேருந்து செஞ்சி கோட்டைக்கு தான் இன்றைக்கி நான் போக போகிறேன். அதாவது செஞ்சிக்கு எப்படி போகிறதுன்றதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ என் கூட ஜாயின் பண்ணுங்கள், இந்த ட்ராவல் வீடியோவை பார்க்கலாம். உள்ளே உங்களுக்கு பஸ் இல்லை, பட் ஆனால் இங்கே உங்களுக்கு பேட்டரி கார் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஸ்டெப்ஸ் ஏற முடியாதவங்களுக்காக உங்களுக்கு மேடான ஒரு பகுதி. லாஸ்ட் டைம் இருக்கிற பிளாட்ஃபார்ம் கிடையாது, இந்த பிளாட்ஃபார்ம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற பிளாட்ஃபார்மை நீங்கள் பார்த்துங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஃப்ரெண்ட்லேயே உங்களுக்கு டிஃபனுக்கெல்லாம் ஷாப்ஸ் எல்லாம் வந்துருச்சு. மீனாட்சி பவன். இன்னைக்கு செஞ்சு சாப்பிட வேண்டியதான். செஞ்சு சாப்பிட்றது பஸ் வந்த உடனே சாப்பாட்டுக்கு போயிட்டான் பஸ். அதை விட முன்னாடி உங்களுக்கு டிஸ்பிளே போட்டு பாருங்களேன், எந்தெந்த ஊருக்கு போனோம், என்ன பிளாட்ஃபார்ம்ன்றதை சூப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லா ஊருக்கும் உண்டான டீட்டெயில்ஸ் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கேஷ் வேணும்னா ஏடிஎம்ல எடுத்து தந்தாச்சு. இங்கே உங்களுக்கு 4 பேங்க் ஏடிஎம்மோட மிஷின் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எதில் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 500 வருது. வாங்க, உள்ள நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. அன்னபூர்ணி, டாக்கீஸு, கங்கா, ஆகாரம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நிறைய ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இங்கே முடிச்சிடலாமையா? 3 இட்லி 60 ரூபாயா? ஒரு இட்லி 20 ரூபாயா? கிருஷ்ணாவில் தான் சாப்பிட்டியா? வாங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு ஆரம்பிக்கலாம். நம்ம கிருஷ்ணா ஃபுட்டு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சாம்பார் சான்ஸே இல்லை. என்னுடைய கேமராமேன் இட்லி வாங்கியிருக்காரு. சாப்பிட்டு வந்து இப்போ என்ன சொல்ல போகிறது மட்டும். ஓகே வியூவர்ஸ், நம்மளோட டிஃபன் முடிஞ்சிருச்சு. இப்போ 7வது பிளாட்ஃபார்மில் செஞ்சிக்குடான பஸ் இருக்குது, நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த 7th பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு திருவண்ணாமலை போகிற பஸ் ஏறினீங்கன்னா நீங்கள் செஞ்சி போயிடலாங்க. அது மட்டும் இல்லை, மேல்மலையனூர் பஸ் ஏறினாலும் நீங்கள் செஞ்சிக்கு போகலாம். ஓகே வியூவர்ஸ், இங்கே திருவண்ணாமலை பஸ் தான் ஏறிருக்கேன். இது எல்லாமே செஞ்சி போயிட்டு தான். அல்ட்ரா டீலக்ஸ் 2x2 உங்களுக்கே தெரியும். டிக்கெட் எடுத்துகிட்டு கண்டக்டர் இறங்கிடுவார். நியூ பஸ்ஸஸ் எல்லாமே நிறையவே இருக்குது. நம்ம 1 by 1 பார்க்கலாம். இப்போது இந்த கிளாம்பாக்கத்துலேருந்து பஸ் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஓகே வியூவர்ஸ், இங்கே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 9:30க்கு இந்த ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எவ்வளோ நேரத்தில் செஞ்சிக்கு போகிறேன்றதை அப்படியே இந்த ட்ராவல் வீடியோ பார்க்கலாம். கிளைமேட் வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. செஞ்சியில் கோட்டை சுற்றி பார்க்கறதுக்கு இது ஒரு கரெக்டான டைம். நான் ஏறின இந்த பஸ்ஸோட டிக்கெட் ஃபேரில் பார்த்தீங்கன்னா 130 செஞ்சிக்கு போகிறதுக்கு. நான் ஏறினது அல்ட்ரா டீலக்ஸ் பாயிண்ட் டு பாயிண்ட். இப்போ நம்ம பொத்தேரி வந்திருக்கோம். கிளாம்பாக்கத்துலேருந்து உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஜேர்னியாக இருக்குது. ஸ்டார்ட் பண்ணும்போது டிரைவர் வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லி, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வண்டியோட சீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சீட்டோட ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது கம்ஃபர்ட் லெவல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போது இந்த மாதிரி வண்டிகளெல்லாம் நீங்கள் திருவண்ணாமலை போகிறதுக்கு போகலாங்க. இங்கேருந்து நார்மல் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 ருபீஸ். ஆனால் அல்ட்ரா டீலக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 ருபீஸ். பட் கம்ஃபர்ட் லெவல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுலேயும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டீலக்ஸ்லேயே 2x2 பாயிண்ட் டு பாயிண்ட். பொத்தேரிக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க இந்த பரனூர். இந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கின உடனே வர்றது பரனூர் டோல்கேட்டுங்க. மார்னிங்கில் கூட இந்த பரனூர் டோல்கேட்டு ரொம்பவே பிஸியாக இருக்குது.
நீங்கள் பார்த்தது தான் செங்கல்பட்டு போகிறதுக்கு உண்டான வழி. கரெக்டாக அரை மணி நேரத்தில் நீங்கள் கிளாம்பாக்கத்துலேருந்து இந்த செங்கல்பட்டு வரலாங்க. பஸ்ஸில் எங்கேயுமே நிற்காமல் வர்றதா இருந்தால் நீங்கள் செங்கல்பட்டு வரலாம். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த செமி ஸ்லீப்பர் பழனி நியூ பஸ்ஸு. இப்போது அதையும் தாண்டி நம்ம இப்போ பாலாறு பிரிட்ஜு தாங்க கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே கிளைமேட் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பாலாறு பிரிட்ஜ் தாண்டி வரும்பொழுது உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்குறது தான் மதுராந்தகத்துக்கு போகிறதுக்கு உண்டான வழி. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தாங்க மதுராந்தகம். மதுராந்தகத்துக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர்பீடம் பஸ் ஸ்டாப்புங்க. இங்கே பஸ் ஸ்டாப்பில் செக்கிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பக்கத்துலேயே இருக்கிறது தான் மேல்மருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ டைம் 10:20. மேல்மருவத்தூர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து இன்னும் எவ்வளோ நேரத்தில் செஞ்சு ரீச் பண்ணலான்னு பார்க்கலாம். மேல்மருவத்தூர் தாண்டி வரும்பொழுது இப்போ நீங்கள் முன்னாடி பார்க்குறதாங்க திருச்சி பஸ்ஸு. அடுத்ததாக இப்போது ஆத்தூர் செகண்ட் டோல்கேட்டும் வந்துடுச்சுங்க. அல்ட்ரா டீலக்ஸுன்றதுனால உங்களுக்கு ஸ்டாப்பிங்லாம் நிறைய கிடையாதுங்க. எல்லா பஸ்ஸையும் பீட் பண்ணி தான் நம்ம போயிட்டே இருக்கோம். இந்த டிரைவர்கிட்ட பேசும்போது அவரும் சொன்னார், ஆக்சுவலி நார்மல் பஸ்ஸுனால் உங்களுக்கு எல்லா மெயின் ஸ்டாப்பிங்லேயும் நின்று தான் வரணும். இதை விட 1 hour மேக்ஸிமம் 45 minutes அது எக்ஸ்ட்ரா தான் ஆகும். ஆனால் இந்த அல்ட்ரா டீலக்ஸில் மேல்மருவத்தூர் செஞ்சி விட்டால் உங்களுக்கு திருவண்ணாமலை தாங்க. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருந்தது. மேக்ஸிமம் 90-100 அந்த ஸ்பீடில் தாங்க இருந்தது. இப்போ நம்ம திருச்சி பைபாஸ் வந்து ரைட்டு கட் பண்ணியிருக்கோம். இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவண்ணாமலைக்கு 65 கிலோமீட்டர், செஞ்சிக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் 25 to 30 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்கும். இங்கேருந்து காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 கிலோமீட்டர். இப்போ திண்டிவனம் பல்கலைக்கழகமாக தாண்டி தான் வந்துட்டு இருக்கோம். இங்கேருந்து எப்படி போகலான்றதை நம்ம போய் பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:50. திண்டிவனம் பல்கலைக்கழகத்திலேருந்து லெஃப்ட் கட் பண்ணி இந்த டவுன்டானாவில் ரைட்டு கட் பண்ணுற இடம் தாங்க திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கு உண்டான வழி. இப்போ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்குறது திண்டிவனத்துலேருந்து வர்ற வழிங்க. இங்கே உங்களுக்கு கோலமாவெல்லாம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அதையும் இங்கே பார்க்கலாம். மார்னிங் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இப்போ தாங்க ஒரு பிரேக் டைமே கிடச்சிருக்கு. பிஸ்கெட் வாங்கியிருக்காரு கேமராமேன். நம்ம பிஸ்கெட் சாப்பிடலாம். இந்த இடம் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆக்சுவலி திருவண்ணாமலை போகிறதுக்கு பிரேக் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே செஞ்சியில் தான் நிற்க போகிறாங்க. நம்ம இப்போ இறங்க தான் போகிறோம். அதனால் சிம்பிளாக முடிச்சிக்கலாம். இங்கேருந்து ஜஸ்ட் ஃபார் 20 kilometers செஞ்சி. கட்டபொம்மன் கோட்டைக்குள்ளே இங்கே காலடி விற்குது சிங்கக்குட்டி. கட்டபொம்மன் கோட்டைக்குள்ளே காலடி வைக்கிறதோ இல்லையோ, செஞ்சி கோட்டையில் இன்றைக்கி கண்டிப்பாக காலடி எடுத்து வைக்கிறோம். லன்ச் டைம் பிரேக் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் உள்ள போகலாம். ஓகே வியூவர்ஸ், பிரேக் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ இல்லை, ஒன்லி காஃபி தான் அவைலபிளாக இருந்தது. நம்ம பிரேக் டைமை முடிச்சிட்டோம். இங்கே பஸ்ஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாங்க அடுத்து என்ன ஸ்டாப்பிங் வருதுன்றதை பார்க்கலாம். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த நாட்டாரமங்கலம், அதாவது மொப்பூர். இங்கெல்லாம் பஸ் ஸ்டாப் கிடையாதுங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கு உண்டான டோல்கேட்டு தாங்க. இந்த டோல்கேட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா ஆள் யாரும் இல்லை, அதுவே ஸ்கேன் பண்ணி அதுவே ரிலீஸ் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஒரு ஃபாரின் ஸ்டைல் உங்களுக்கு இங்கே பார்க்க முடிஞ்சுது. இந்த டோல்கேட் தாண்டி ஒரு ஜஸ்ட் 5 கிலோமீட்டர்ஸ்லேயே உங்களுக்கு வர்றது தாங்க ரைட் ஹேண்ட் சைடில் மேல்மலையனூருக்கு போகிறதுக்கு உண்டான வழி. இங்கேருந்து மேல்மலையனூர் பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டர்ஸ். இப்போது அடுத்ததாக நம்ம செஞ்சிக்குள்ளே தாங்க என்ட்ரு ஆகிட்ருக்கோம். இங்கேருந்து உங்களுக்கு திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டருங்க. ஓகே வியூவர்ஸ், கிளாம்பாக்கத்தில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி. இங்கே நான் செஞ்சி வந்து இறங்கிட்டேங்க. ஓகே வியூவர்ஸ், நான் இங்கே செஞ்சி பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு செஞ்சி மெயின் பஸ் ஸ்டாண்ட்லாம் வருங்க.
இங்கேருந்து மேல்மலையனூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 கிலோமீட்ரு, விழுப்புரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 கிலோமீட்ரு, திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 கிலோமீட்ரு. இதே முன்னாடி போயிட்டு லெஃப்ட் போனீங்கன்னா உங்களுக்கு மேல்மலையனூர் போகிறதுக்குண்டான வழியும் இருக்குது. இப்போது இந்த செஞ்சி பஸ் ரூட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நிறைய மாநகர பேருந்தாகட்டும், மக்கள் பஸ் ஆகட்டும், உங்களுக்கு வழி தெரியணும்னா மறக்காமல் எங்களோட பெபிள்ஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.